அவர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, வாழ்க்கை என்பது ஒரு மாற்றத்திற்கு உட்பட்ட ஒன்று, ஒரே நிலையில் இருப்பது அல்ல. தத்துவம் கூட சொல்கிறது, ஓடுகின்ற நீரிலே மீண்டுமாக ஒரு முறை அதே நீரிலே குளிக்க முடியாது என்று சொல்வார்கள். ஆகவே நீர் அது கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அதே போல வாழ்க்கை என்பதும் கடந்து செல்கின்ற ஒன்று, ஒன்றிலிருந்து ஒன்று மாற்றம் பெறுகின்ற ஒன்று. ஆகவே மாற்றம் என்று சொல்லுகின்ற பொழுதே அதில் ஒரு வளர்ச்சி, அதில் ஒரு முன்னேற்றம். ஆகவே மனித வாழ்வும் அப்படித்தான். நம்முடைய வாழ்நாளிலே பல மணித்துளிகளை நாம் கடக்கிறோம். இதற்கு முந்திய மணித்துளி இந்த மணித்துளியில் அல்ல. காலங்கள் மாறுகிறது, நேரங்கள் மாறுகிறது, பருவநிலைகளும் மாறுகிறது. ஒரே பருவத்திலே ஒரே பருவநிலைகளிலே கால சூழ்நிலைகளிலும் வாழ்வதில்லை, கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பருவ கால சூழ்நிலைக்கேற்ற முறையிலும் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது. மேற்கத்திய நாடுகளிலே பார்க்கின்ற பொழுது இந்த பருவநிலை கால மாற்றங்களுக்கு ஏற்ற முறையிலே உணவு பழக்க வழக்கம் மாறுகிறது, உடை மாற்றம் ஏற்படுகின்றது, வீடுகளிலே தங்குகின்ற நிலை கூட மாறுகிறது. குளிர்காலத்தில் உள்ளே வீடு முழுவதும் ஹீட்டர் போடப்படுகிறது. அப்பொழுதுதான் அந்த இல்லத்திற்குள்ளே அந்த வீட்டிற்குள்ளே தங்கியிருக்க முடியும். வெயில் காலம் வருகின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற இந்த வெயில் காலத்தை விட இந்த கோடை காலத்தை விட மிக உக்கிரமாக இருக்கிறது. அதற்கேற்ப உடைகளும் மாற்றம் வருகிறது. ஆக காலங்கள், பருவங்கள், நேரங்கள் இவைகள் என்ன ஒரு மாற்றம் மனித வாழ்க்கையிலும் அதற்கேற்ப வாழ்வதற்குரிய தகவமைப்புகளை, சூழ்நிலைகளை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி அந்த சூழ்நிலைகளிலே கடந்து வருகின்ற பொழுது, பருவத்திலே மாறி வருகின்ற பொழுது, நம்மை அதற்கேற்ப நாம் வாழ்கின்ற பொழுதுதான் நம்மால் மன நிறைவோடு வாழ முடிகின்றது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்முடைய திருச்சபையினுடைய இந்த வழிபாட்டு காலங்களும் அதற்கேற்ற முறையிலே நம்மை வாழ அழைக்கின்றது. இதனால் வரை கிறிஸ்து பிறப்பு காலத்தை நாம் கொண்டாடினோம். இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய நிறைவு இன்று பொது காலத்தினுடைய தொடக்கமாக மாறுகிறது. அது எப்படி பொது காலத்தினுடைய தொடக்கம் மாறுகிறது? இயேசுனுடைய திருமுழுக்கிலிருந்து தொடங்குகிறது. இதனால் வரை நம்முடைய வழிபாடுகளில் நாம் பார்த்திருக்கிறோம். திருவருகை காலம், கிறிஸ்து பிறப்பு காலம், பொது காலம், தவக்காலம், பாஸ்கா காலம் என்று சொல்லி காலத்தினுடைய வழிபாட்டு கால முறைகளும் வேறுபடுகிறது. சிந்தனைகளும் அதற்கேற்ற முறையிலே நமக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுனுடைய பிறப்பு காலத்திலே, இயேசுனுடைய அந்த திருவருகை காலத்திலே இயேசுனுடைய பாடுகளை பற்றி சொல்வதில்லை, இயேசுனுடைய வருகையை முன்னறிவிக்கின்ற செய்தி. இயேசுனுடைய பிறப்பு காலத்திலே, அந்த பிறப்பு காலத்தில் எத்தகொரு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு இறை வார்த்தைகளை உள்வாங்குகின்ற என்ற பகுதி. பொது காலத்திலே அன்றாட வாழ்க்கையிலே நடைமுறைகளிலே எப்படி வாழ வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற அழைப்பு. பாஸ்கா காலத்திலே இயேசுனுடைய அந்த இறப்பு, பாடுகள், இறப்பு, உயிர்ப்புக்கு எப்படி நம்மை தயாரித்து நமக்காக பாடுபட்ட, நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு உயிர் விட்டு உயிர் தெழுந்த இயேசுனுடைய அந்த பாஸ்காவிலே, மறை நிகழ்விலே முழுமையாக எப்படி நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்கான இறை வார்த்தைகள் கொடுக்கப்படுகிறது. ஆகவே அத்தகைய பின்னணியோடு அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்து பிறப்பு காலத்தை நிறைவு செய்வோம். பொது காலத்தினுடைய முதல் நிகழ்வாகிய இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை அத்தகைய ஒரு எதிர்பார்ப்போடு, எது சொல்ல போகிறது இந்த 2025ஆம் ஆண்டு எனக்கு கிறிஸ்துவனுடைய பிறப்பு காலத்தை நிறைவு செய்து பொது காலத்தில் நுழைய போகின்ற பொழுது இந்த ஒரு அற்புதமான ஒரு விழா, இந்த அற்புதமான விழாவிலே இயேசுனுடைய வாழ்விலே ஏற்பட்ட மாற்றம் என்ன? இது நாள் வரை வாசகங்கள் எதை சொன்னது? இயேசுனுடைய பிறப்பை சொன்னது. கடந்த வாரத்திலே எந்த விழாவை கொண்டாடினோம்? திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாடினோம். இதுவரை அந்த மாடடை குடிலிலே, தீவன தொட்டியிலே அந்த பாலன் இயேசு படுத்திருந்தது. அந்த நிகழ்வையும் அடுத்ததாக திருக்காட்சி பெருவிழாவுடைய பொழுது 3 ராஜாக்கள், 3 அரசர்கள் வந்து அவருக்கு பொன், தூபம், வெள்ளை போலம் இட்டு அவரை ஆராதித்ததையும் பார்த்தோம். உடனடியாக ஒரு வாரத்திற்குள்ளாக இயேசுனுடைய 30 ஆண்டுகால வாழ்வு, மறைமுக வாழ்வு மறைக்கப்பட்டு இயேசுனுடைய அந்த 3 ஆண்டு காலத்தினுடைய முதல் அடியாக இயேசுனுடைய புது வாழ்வு மாற்றம் பெறுவதை இன்றைய வாசகம் அன்புக்குரியவர்களே இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கின்றது.
ஆகவே இன்றிலிருந்து இயேசுனுடைய பணி வாழ்வின் அந்த இறுதி 3 ஆண்டுகால வாழ்வினுடைய செய்திகளை, இயேசுனுடைய வாழ்வு முறைகளை, இயேசுனுடைய போதனைகளை நமக்கு சொல்லுகிறது. இயேசு எவ்வாறு தந்தையாம் இறைவன் அந்த நிலையிலே தன்னை பிலிப்பியர்களை திருமுகத்திலே சொல்லது போல அதே நிலையிலே பிடித்து கொண்டிருக்க விரும்பாமல் தன்னையே தாழ்த்தி மனித நிலை பூண்டு அடிமையாகி நமக்காக சிலுவையிலே அறைந்து அவர் இறக்கிறார் என்ற ஒரு நிகழ்வை இந்த 3 ஆண்டுகால அந்த வாழ்க்கையினுடைய தொடக்கமாக இயேசுனுடைய திருமுழுக்கு பெருவிழா என்று நமக்கு அழைப்பு எடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, இது கிறிஸ்து பிறப்பு காலத்தின் இறுதி விழா. இயேசுனுடைய வாழ்விலும் மாற்றத்தோடு தொடங்குகின்ற ஒரு வாழ்வு நமக்கும் அழைப்பு விடுக்கிறது, மாற்றத்தை நோக்கி பயணம் செய்ய. 30 வருட மறைமுக வாழ்வு முதல் முறையாக பொது வாழ்விலே வரப்படுகிறார். அந்த இயேசுனுடைய அந்த முதல் ஆண்டுகள் நமக்கு அதிகமாக சொல்லப்படவில்லை. 12 வயதிலே இயேசு காணாமல் போன அந்த நிகழ்வுக்கு பிறகாக இறைவார்த்தையில் இயேசுனுடைய வாழ்வை பற்றி சொல்லவில்லை. அது மிக மறைமுகமாகவே தயாரிப்பினுடைய காலமாகவே இருக்கிறது. அந்த 3 ஆண்டுகள் எவ்வளவு வீரியம் உள்ளதாக, தந்தை கடவுளுடைய அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக இயேசுவினுடைய தயாரிப்பினுடைய காலமாக, இயேசு தன்னையே அதற்கு முழுவதுமாக தயாரித்த காலமாக பார்க்கிறோம். இன்று முதல் முறையாக தன்னுடைய யூத மக்களோடு அந்த யோர்தான் நதிக்கரையிலே முதல் முறையாக வெளிப்படுத்தப்படுகிறார். அந்த கூட்டம் உடன் யூதர்களுடன் அவர் அங்கே நிற்கிறார். அங்கே 30 ஆண்டுகளுக்கு பிறகு உறவினரான யோவானுடைய திருமுழுக்கு நிகழ்வில் அந்த யோர்தான் நதியிலே வந்து அவருடைய அதிலே பங்கெடுக்கிறார். யோவான் போதனையை முதல் முறையாக கேட்கிறார். யோர்தான் நதியில் அவரது திருமுழுக்கையும் அங்கே ஏற்கிறார். அந்த யூத மக்களோடு, தன் இன மக்களாகிய அந்த யூத மக்களோடு அந்த வரிசையில் வருகிறார். அந்த யூத மக்கள் அந்த யோர்தான் நதியில் எதற்காக வருகிறார்கள்? தாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று புனித வாழ்வை, புதிய வாழ்வை தொடங்குவதற்காக, பாவங்களுக்காக மனமருந்தி யோர்தான் நதியிலே திருமுழுக்கு பெற வருகிறார்கள். அந்த மனிதர்களுடைய வரிசையிலே அவரும் நிற்கிறார். தன்னுடைய வாழ்வினுடைய புதிய பயணத்தை தொடங்குகிறார். ஆக இந்த நேரம், இந்த இடம் இயேசுனுடைய வாழ்விலே மிக முக்கியமான நேரம். அங்கே யாரெல்லாம் வருகிறார்கள்? தந்தை கடவுள் தூய ஆவியானுடைய வடிவிலே வருகிறார்கள். தந்தை, மகன், தூய ஆவி 3 பேருமே நிறைவாக முழுமையாக பிரசன்னமாக இருக்கக்கூடிய அந்த யோர்தான் நதி அருமையான ஒரு விழா. மூவொரு கடவுளும் பிரசன்னமாக இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல இயேசுவை எப்படி முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்படுகிறது இந்த உலகத்திற்கு? இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுனுடைய அறிமுக உரை எப்படி இருக்கிறது? இவரே என் அன்பார்ந்த மகன். இந்த தயாரிப்பில் இயேசு தந்தையாம் கடவுளுடைய அந்த திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தன்னையே முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக வாழ்ந்து அறிவில், ஞானத்தில், தெய்வ பக்தியில், கீழ்ப்படிதலில் சிறந்து விளங்கி இவர் இதற்குரியவர் என்று இயேசுவிற்கு தந்தையாம் கடவுள் சான்று பகர்ந்த நிகழ்வு அந்த நிகழ்வு. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்ற அன்புக்குரியவர்களே, இயேசுவை அறிமுகப்படுத்தப்படுகின்ற நிகழ்வாக இதை பார்க்கிறோம். அதே போல இதுவரை வீட்டிற்குள்ளே அந்த தயாரிப்பு காலத்தில் இருந்தவர் வீரோடு விறுவிறுப்போடு புதிய பணியை தந்தையினுடைய அறிமுகத்தில் தொடங்குவதற்கான முதல் நாளாகவும் பார்க்கிறோம். நாசரேத்தில் பிறந்த இயேசு எருசலேம் நோக்கி பயணம் செய்கிறார். மாற்றம். கலிலேயா மலை குன்றிலே இருந்தவர் மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்காக சொல்லப்படுகின்ற இறைவார்த்தையில் சொல்லப்படும் கலிலேய மலைப்பகுதியிலே நடந்து சென்றார் என்று சொல்லப்படும். கலிலேய மலைப்பகுதியிலிருந்து அவருடைய வாழ்வினுடைய மாற்றம் எங்கே நோக்கி செல்கிறது? கல்வாரி மலை நோக்கி செல்கிறது. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசுடைய இந்த திருமுழுக்கில் மாற்றத்தினுடைய நிகழ்வு நமக்கும் சொல்லப்படுகிறது. இந்த இயேசுடைய திருமுழுக்கில் அவரது பொது வாழ்வு, அவருடைய பணி தொடங்குகிறது. எதன் அடிப்படையிலே? நான் சொன்னது போல இவர் அங்கீகரிக்கப்படுகிறார். எவ்வாறு அங்கீகரிக்கப்படுகிறார்? கடவுளுடைய திருவுளத்திற்கு கீழ்ப்படிதலாகவும் மெஸ்ஸியாவினுடைய அழைப்பு. மெஸ்ஸியாவினுடைய அழைப்பு என்ன? அதுதான் இன்றைய முதல் வாசகத்திலே ஏசாயா புத்தகத்திலே சொல்லப்படுகிறது. இவருடைய வரவை மக்கள் எப்படி பார்த்தார்கள்? யூதர்கள் ரோமையினுடைய அந்த பேராட்சியினால் மிக கடுமையான ஒரு சூழ்நிலை வாழ்ந்து வருகிறார்கள். வரி கொடுமை,
அடிமை வாழ்வு, இவைகளிலிருந்து விடுதலை. வருகின்ற மெஸ்ஸியா மிகப்பெரிய அரசராக வருவார், போரிடுவார், படைபலத்தோடு வருவார். அவர்களையெல்லாம் வீழ்த்திவிட்டு எங்களை ஆட்சி கட்டிலே அமர்த்துவார் என்று ரோமை பிடியிலே இருந்த அந்த விதமான மக்கள் அவர்கள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் இயேசுனுடைய வரவு அப்படி அல்லவா, இல்லை அல்லவா? அதைத்தானே முதல் வாசகத்திலே நாம் கேட்டோம். எப்படிப்பட்ட வரவு? இயேசுனுடைய வரவு ஒரு துன்புறும் ஊழியனான இயேசுனுடைய வரவு. இயேசுனுடைய அரசாட்சி எப்படிப்பட்ட அரசாட்சி? துன்புறும் ஊழியனாக இவர்களுக்காக, இந்த மக்களுக்காக தன்னையே கையளிக்கின்ற ஒரு பாடுகளையும் சிலுவை சாவையும் ஏற்கின்ற அந்த ஒரு துன்புறும் ஊழியனானது. அதைத்தான் அன்புக்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தை நாம் வாசிக்க கேட்டோம். அவர் மற்ற அரசர்களைப் போல கூக்குரலிடம் கேட்டார். எசாயா 42:2 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம். அவர் கூக்குரல மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார், தன் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். அவர் மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டின காத்திருப்பர். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அழைப்பு தான் மெஸ்ஸியாவினுடைய வருகையாக இருந்தது. அது இயேசுவோடு வாழ்விலே துன்புறும் ஊழியராக அவரை பிடித்து அரசராக்க விரும்பினார்கள். இயேசு அவர்கள் மத்தியிலிருந்து விலகி சென்றார் என்பதையெல்லாம் இறைவார்த்தை சொல்கிறது. ஏனெனில் தந்தையினுடைய விருப்பம், தந்தையினுடைய திருவுளம் நிறைவேற்றுவதற்காகவே தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறேன், அந்த ஒரு பணியை செய்வதற்காக வந்திருக்கிறேன், துன்புறும் ஊழியராகவே இந்த உலகத்திற்கு வருகிறேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட பணியினுடைய அந்த முதல் நிலையை தான் இயேசு திருமுழுக்கிலே இந்த உலகத்திற்கு நமக்கு வெளிப்படுத்துகிறார். இத்தகைய இயேசுனுடைய திருமுழுக்கு பயண வாழ்வில் நாம் பங்கெடுக்க வேண்டும் என்பதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம். விழாக்கள் 1000 கொண்டாடுகிறோம், வெறும் ஆடம்பரங்களாக மாறிவிடுகின்றன. திருவிழா என்றாலே ஆலய வழிபாடு, பங்கெடுப்பு. ஆனால் நம்முடைய இந்திய கிறிஸ்தவ சமூகத்தை மிக மிக பாராட்ட வேண்டும். மேற்கத்திய நாடுகளிலே விழாக்கள் என்றால் மாலை வேளையிலே முந்தைய நாள் மாலை வேளையிலே தொடங்குகிறார்கள். எங்கே தொடங்குகிறார்கள்? ஆலயத்தில் அல்ல, பார்களில், பெரிய பெரிய ஹோட்டல்களில், ரெஸ்டாரண்ட்டுகளில், பப்களில் தொடங்குகிறார்கள். 6 மணி தொடங்கி மாலை வேலை முழுவதுமாக, இரவு முழுவதுமாக 12 மணிக்கு ஆலயத்தில் இயேசு பிறப்பார். ஆனால் அங்கே அவர்கள் பார்களிலும் உணவகங்களிலும் அவர்கள் தங்களுடைய விழாக்களை ஆடம்பரங்களாக, பொழுதுபோக்குகளாக, களியாட்டங்களாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் நாம் கிறிஸ்தவ திருச்சபை, இந்திய கிறிஸ்தவ திருச்சபையிலே அன்புக்குரியவர்களே, இந்த கிறிஸ்தவ விழாவை நாம் அந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆலயம் வந்து இயேசுனுடைய பிறப்பினுடைய மகிழ்வை நாம் இணைந்து ஒரே குடும்பமாக, ஒரே சமூகமாக கொண்டாடுவதற்காக, அத்தகைய ஒரு நம்பிக்கை, விசுவாசம், நாமெல்லாம் அன்பினுடைய ஆண்டவருடைய அருமை பிள்ளைகள் என்பதை மேற்கத்திய நாடுகளிலே பணி செய்கின்ற பொழுது உணர முடிகிறது. அத்தகைய ஒரு கலாச்சாரம், அத்தகைய ஒரு நம்பிக்கையற்ற தன்மைகளெல்லாம் இருக்கின்ற பொழுது நாம் 500 ஆண்டுகால கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவோம். சவேரியாருடைய வருகைக்கு பின்பாக நாம் கிறிஸ்துவில் திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவனுடைய மனநிலை ஏற்றவர்களாக நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த 500 ஆண்டுகால கிறிஸ்துவ வாழ்வை ஒருவேளை தோமையாருடைய அந்த 2000 ஆண்டுகளாக இருக்கலாம், அதில் எல்லோருமே கிறிஸ்தவர்களாக நாம் மனநிலை மாற்றம் பெறவில்லை. 500 ஆண்டுகால அந்த கிறிஸ்தவ வாழ்வு, நம்பிக்கை, இந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய வாழ்வு நம் மத்தியிலே ஆழமாக இருப்பதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்முடைய இன்று மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகள் இந்த கிறிஸ்துவனுடைய மனநிலையை தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய அந்த திருமுழுக்கினுடைய இயேசுனுடைய இந்த திருமுழுக்கிலே பங்கெடுத்திருக்கிற இந்த மனநிலையை, இந்த வாழ்வு முறையை தொடர்ந்து கொண்டு செல்வதற்கு பெரியவர்களாக, பெற்றோர்களாக, ஞான தாய் தந்தையர்களாக இந்த அருமை பிள்ளைகளுக்கு நாம் தொடர்ந்து சாட்சிய வாழ்வையும் சான்று வாழ்வையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் இது சாதாரணமாக கிடைக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்வு அல்ல,
ஒரு மாமனிதர் கடவுளே இந்த உலகத்திற்கு இறங்கி வந்து நமக்காக, நம்முடைய வாழ்வினுடைய மீட்புக்காக, நம்ம வாழ்வு சிறப்பு பெற வேண்டும் என்பதற்காக தன்னையே இழந்து சிலுவையில் மரித்து நமக்காக வெற்றியினுடைய விழாவாக அந்த உயிர்ப்பு பெருவிழாவை கொண்டு வந்த அந்த வாழ்வு, உயிர்ப்பின் வாழ்வு நம்முடைய வாழ்வு. முடங்கி போன வாழ்வல்ல, சிதைந்து போன வாழ்வல்ல, மரணத்திலே முடிந்து விட்ட வாழ்வல்ல, உயிர்ப்பு என்ற அந்த பெருமிதமான ஒரு வாழ்வை நாம் கொண்டிருக்கிறோம். ஆகவே தலைமுறை தலைமுறையாக நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ்க்கை, கிறிஸ்துவ வாழ்வு, கிறிஸ்துவ பெயரெல்லாம் இருக்கத்தான் செய்யும், ஆனால் கிறிஸ்துவின் மனநிலையோடு வாழ்கின்ற வாழ்வு மிக முக்கியமானது. அதைத்தான் நாம் ஒவ்வொருவருமே பெற்றிருக்கின்ற திருமுழுக்கில் அன்புக்குரியவர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நம்முடைய திருமுழுக்கினால் நாம் எப்படி நம்முடைய இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே கிறிஸ்துவினுடைய வாழ்விலே, கிறிஸ்துவனுடைய மனநிலையிலே நாம் பங்கெடுக்கிறோம். நமது கத்தோலிக்க மறைக்கல்வி என்ன சொல்லுகிறது? கடவுளுடைய மக்களாக மாற்றப்படுகிறார். திருமுழுக்கின் பொழுது நாம் ஞாபகப்படுத்தலாம், சிறு குழந்தைகளாக நமக்கு ஞாபகம் இல்லாமல் இருந்திருக்கலாம். நம்முடைய பெற்றோர்கள் நம்முடைய அந்த வளர்ச்சியிலே பங்கெடுப்பதற்கு அவர்கள் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார்கள். இந்நாளிலிருந்து உங்களது பிள்ளைகள் கடவுளுடைய மக்களாக மாறுகிறார்கள், கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக மாறுகிறார்கள், தூய ஆவியினுடைய ஆலயமாக மாறுகிறார்கள், கிறிஸ்துவினுடைய உறுப்பில் ஒரு அங்கத்தினர்களாக மாறுகிறார்கள், அவரது அரச குருத்துவ திருக்கூட்டத்திலே பங்கெடுக்கிறார்கள். அரச குருத்துவ திருக்கூட்டம் நம்ம திருச்சபையிலே அன்புக்குரியவர்களே பணிக்குருத்துவம், பொது குருத்துவம் இருக்கின்றது. பணிக்குருத்துவத்திலே துறவியரும் குருக்களும் கன்னியர்களும் பங்கெடுக்கிறார்கள். பொது குருத்துவத்திலே நீங்களெல்லாம் இறைமக்களாகி நீங்களும் பங்கெடுக்கிறீர்கள், நீங்களும் அர்ச்சிக்கப்படுகிறீர்கள், நீங்களும் உங்களுடைய வாழ்வை அர்ப்பணிப்பதற்காக அழைக்கப்படுகிறீர்கள். எவ்வாறு கிறிஸ்மா ஆயில் நம்முடைய திருமுழுக்கின் போது நமது நெற்றிகளிலே பூசப்படுகிறதோ, இல்லை என்றால் உச்சந்தலையிலே பூசப்பட்டு இவன் அர்ச்சிக்கப்பட்டவன் என்று சொல்லப்படுகிறதோ, அந்த அர்ச்சிப்பு அன்று இயேசுனுடைய திருமுழுக்கிலே தந்தையாம் இறைவன் மூவொரு கடவுள் இறங்கி இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையின் அர்ச்சிப்பு நமக்கும் நாம் திருமுழுக்கிலே பெற்றிருக்கோம். நாம் எல்லோருமே அர்ச்சிக்கப்பட்டவர்கள், அந்த கிறிஸ்மா ஆயிலினால் அர்ச்சிக்கப்பட்டவர்கள். அந்த அர்ச்சிக்கப்பட்ட நாம் அர்ப்பண வாழ்விலே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நிலைகளிலே இந்த உலக வாழ்வை நாம் கொண்டு செல்ல வேண்டியிருக்கிறது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த பங்கெடுப்பில் நாம் இணைக்கக்கூடிய நாம் கடவுளுடைய மக்களாக, கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாக, தூய ஆவியினுடைய ஆலயமாக, கிறிஸ்துவின் உறுப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அங்கத்தினராக, அவரது அரச திருக்கூட்டத்தில் பங்கெடுக்கப்படக்கூடிய தகுதியை, அந்த அருள் நிலையை திருமுழுக்கிலே நாம் பெற்றிருக்கிறோம். நாம் ஒரு வேளை குழந்தைகளாக இருக்கிற பொழுது அந்த ஒரு அறிவோடு நாம் வளரவில்லை என்றாலும் நம்முடைய பெற்றோர் நம்மை வளர்த்திருப்பதற்கு, நம்முடைய ஞான பெற்றோர் நம்மை வளர்த்திருப்பதற்காக இந்த அர்ச்சிக்கப்பட்ட வாழ்வில், அர்ப்பண வாழ்வில் இறைவன் தந்திருக்கூடிய இந்த ஒவ்வொரு அருள் சாதனமே இறைவனுடைய அருளை நமக்கு தரக்கூடியது. அந்த அருள் அன்புக்குரியவளே நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அருளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்கான அந்த அழைப்பில் தான் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு ஒவ்வொன்றாக இருக்கு. மதங்களுக்காக, ஜாதிகளுக்காக, பல பல பிரிவுகளுக்காக சண்டை போட்டு ஒரு பயனும் இல்லை. நாம் எல்லோருமே கடவுளுடைய மக்கள், இயேசுவிலே நாம் எல்லோருமே சகோதர சகோதரிகள், நாம் எல்லோருமே அருள் நிலையால் வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள். அந்த ஒரு நிலையை அன்புக்குரியவர்களே இந்த சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும். அத்தகைய ஒரு சாட்சியை நாம் பகர வேண்டும். அந்த ஒரு சமூக வாழ்விலே அன்புக்குரியவர்களே கடவுளோடு கொண்டிருக்கிற உறவில், பிற மனிதர்களோடு கொண்டிருக்கிற உறவில், நம்முடைய குடும்ப வாழ்வில் இந்த அருள் நிலையை எப்படி நாம் கொண்டு செல்வது, எப்படி நாம் தொடர்ந்து கடைபிடித்து கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதோ, அதே போல் நாம் பெற்றிருக்கின்ற அருள் வாழ்விற்கு எந்த ஒரு கலக்கமும் இல்லாது, எப்படி அன்னை மரியாள் அழைக்கப்பட்ட நிலையிலிருந்து அமலோற்பு திருவிழாலாம் கொண்டாடியிருப்போம். என்ன, அவள் ஒரு பொழுதும் தன்னுடைய அருள் நிலையிலிருந்து கடந்து போகவில்லை, மாசற்ற வாழ்வை தொடர்ந்து கடைபிடித்தால். ஆகவே கடவுள் அவளை இதோ அமலோற்பவம் என்று சொல்கிறார். ஆகவே அந்த ஒரு அருள் நிலையை மரியாள் தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டாள். அதுதான் அன்னை மரியாளுடைய வாழ்க்கை. கடவுள் கொடுத்த அந்த அருளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டாள். நாமும் நல்லதொரு மக்களாக, கிறிஸ்தவன் என்ற பெயரில் மட்டுமல்ல, நல்லதொரு மக்களாக, சான்று பகரும் என்ற மக்களாக அன்புக்குரியவர்களே நம் சொல், செயல், வாழ்வு முறை இருக்க வேண்டும். திருமுழுக்கு பெற்றிருக்கோம். நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவின் அருளால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். அந்த அருள் தூய பவுலடிகளார் சொல்வது போல ஒரு நாளும் வீணாக்கப்படக்கூடாது. கடவுளுடைய அருள் எனக்கு போதும், அந்த அருள் ஒரு நாளும் பயனற்று போக விட மாட்டேன் என்பதுதான் தூய பவுலடிகளாருடைய வார்த்தை. அந்த ஒரு வாழ்வுதான்
கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, இந்த அருள் நிலையை என்னுடைய அன்றாட வாழ்விலே கடைபிடிப்பிற்கு முடிகிறதா? தொடர்ந்து நான் என்னுடைய பயண வாழ்விலே, குடும்ப வாழ்வாக இருந்தாலும், சமூக வாழ்வாக இருந்தாலும், பணி செய்கின்ற வாழ்வாக இருந்தாலும், இதில் நான் தொடர்ந்து செல்ல முடிகின்றதா என்ற ஒரு சிந்தனை இன்று இந்த திருமுழுக்கு பெருவிழாவில் நம்மை இயேசுனுடைய திருமுழுக்கு அழைக்கிறது. நாமும் இந்த திருமுழுக்கிலே பங்கெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த அருள்நிலை வாழ்விலே சொல்லால், செயலால், நம்முடைய கடமைகளால், பிறர் கொடுக்கக்கூடிய மதிப்பால் நம்மை நாமே மதிப்பது போல இயேசு ஆண்டவர் அருமையாக மத்திய நற்செய்தியில் சொல்வார், பிறர் உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் பிறருக்கு செய்யுங்கள். இதுதான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒட்டுமொத்த வரையறை. இந்த வரையறைக்குள் என்னை எப்படி ஒருவர் மதிக்க வேண்டும், என்னை எப்படி ஒருவர் பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதையே பிறருக்கு நாம் கொடுப்போம் என்ற கிறிஸ்துவனுடைய அருள் நிறை வாழ்வில் தொடர்ந்து பங்களிப்போம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக ஒரு ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். ஃபியோர் மக்கார்த்தி என்ற சலேசி சபையினுடைய ஒரு குருவானவர் ஒரு அருமையான ஜெபத்தை சொல்கிறார். அந்த ஜெபத்திலே நாமும் இணைவோம். ஆண்டவரே, என் கண்களை தொடும். இவ்வுலகில் என்னுடைய வாழ்வானது ஆண்டவருடைய பிரசன்னத்திலே செல்லட்டும், அதை காணட்டும். என் காதுகளை தொடும். நான் கேட்கின்ற இறை வார்த்தைகள், நான் பெற்றுக்கொண்ட நம்பிக்கை வாழ்வு, நான் அறிந்த என்னுடைய இந்த நம்பிக்கை நிறைந்த அருள்நிலை வாழ்வு, என்னுடைய இந்த நம்பிக்கையை பிறருக்கு பறைசாற்ற உதவட்டும். என்னுடைய கைகளை தொடும். கொடுக்கவும் பெற்றுக்கொள்ளவுமாக இருக்கக்கூடிய அந்த நிறை வாழ்வை நான் பெறுவதற்காக. என் பாதங்களை தொடும். என்னுடைய பாதை வேறு பாதைகளாக அல்ல, உம்முடைய பாதைகளின் வழியே நடப்பதற்காக. என்னுடைய மனதை தொடும். உமது வழியை புரிந்து கொள்வதற்காக. பல நேரங்களிலே உமது வழி என என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளாமலே வாழ்ந்திருக்கிறேன். என்னுடைய மனதை தொடும். கூர்மையான அறிவோடு, ஞானத்தோடு உம்முடைய வழியை நான் புரிந்து கொள்ள உதவி செய்யட்டும். எனது எண்ணங்களை தொடும். என்னுடைய எண்ணங்களினால் நான் பல நேரங்களிலே என்னுடைய விருப்பத்திற்கேற்பவே செயல்பட்டிருப்பேன். ஆனால் என் எண்ணங்கள் உமது எண்ணங்களாகட்டும். அதுவே மாட்சியும் வெற்றியும் நிறைந்ததாக இருக்கும். இறுதியாக ஆண்டவரே, என் இதயத்தை தொடும். என் இதயம் உம்முடைய அன்பினுடைய இதயமாக, கனிந்த இதயமாக, பகிர்ந்து கொடுக்கின்ற இதயமாக, தியாகத்தின் இதயமாக மாறுவதற்கு என்னோடு வரட்டும். ஆமேன்.